ஆண்டுகளில் இந்தியாவில் அரசு பல்கலைக்கழகங்களை விட தனியார் பல்கலைக்கழகங்களின் எண்ணிக்கை 3 மடங்கு அதிகரித்துள்ளது. இந்திய கல்வி அமைச்சகத்தின் அறிக்கைப்படி தனியார் பல்கலைக்கழகங்கள் 219 546 அதிகரித்துள்ளது தெரியவந்துள்ளது. அதாவது 149 விழுக்காடு அதிகரித்துள்ள நிலையில் அரசு பல்கலைக்கழகங்கள் 504 733 மட்டுமே உயர்ந்துள்ளன. குறிப்பாக குஜராத், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களில் தனியார் கல்வி நிறுவனங்கள் அசுர வளர்ச்சி கண்டுள்ளன. இருப்பினும் அரசு பல்கலைக்கழகங்களில் மாணவர்களின் சேர்க்கை 68 விழுக்காடாக உயர்ந்தே காணப்படுவது குறிப்பிடத்தக்கது. ஒடிசா மாநிலத்தின் பூஜ்ய உயிரிழப்பு பேரிடர் மேலாண்மை மாதிரியை வெனிசுலாவில் செயல்படுத்தவே வி.கே. பாண்டியன் அங்கு சென்றது தெரியவந்துள்ளது. 1999 ஆண்டு சூறாவளிக்கு பிறகு ஒடிசாவில் புயல் மற்றும் இயற்கை பேரிடர்களை முன்கூட்டியே திட்டமிட்டு மக்களை விரைவாக அப்புறப்படுத்தி வெற்றிகரமாக கையாண்ட பாண்டியனின் நிர்வாக திறமையை பயன்படுத்தி தங்களின் மீட்புப் பணிகள் மற்றும் உட்கட்டமைப்பை மறுசீரமைக்க வெனிசுலா அரசு இம்முடிவை எடுத்துள்ளது. இந்தியா அனுப்பிய ஆபரேஷன் அமஸ்தாத் நிவாரண குழுவோடு இணைந்து அங்குள்ள பேரிடர் மேலாண்மை முறையை மேம்படுத்த பாண்டியன் ஆலோசனைகளை வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. பெண்களுக்கு முன்கூட்டியே மாதவிடாய் நிற்பது அதிகரித்து வருவதாக ஆய்வொன்று தெரிவிக்கிறது. குறைந்த மற்றும் நடுத்தர வருவாய் கொண்ட நாடுகளில் 30 முதல் 49 வயதுக்குட்பட்ட பெண்களில் 14 பேரில் ஒருவருக்கு முன்கூட்டியே மாதவிடாய் நிறுத்தம் ஏற்படுவதாக BMJ குளோபல் ஹெல்த் இதழில் வெளியான புதிய ஆய்வு தெரிவிக்கிறது. 45 வயதுக்கு முன்பே ஏற்படும் இந்த நிலை நகர்ப்புறங்களை விட கிராமப்புற பெண்களிடம் அதிகமாக காணப்படுகிறது. இந்த ஆய்வில் இந்தியாவின் 3,65,000 பெண்கள் உட்பட 44 நாடுகளைச் சேர்ந்த 7 லட்சத்துக்கும் அதிகமான பெண்களின் தரவுகள் ஆய்வு செய்யப்பட்டன. ஐரோப்பிய பெண்களுடன் ஒப்பிடும்போது தெற்காசிய பெண்களுக்கு இதற்கான வாய்ப்பு 34 விழுக்காடு அதிகமாக உள்ளது. இளம் வயதிலேயே மாதவிடாய் நிற்பதால் பெண்களுக்கு இதய நோய், எலும்பு பலவீனம், மனச்சோர்வு மற்றும் ஆரம்பகால மரண ஆபத்துகள் அதிகரிக்கின்றன. முன்கூட்டிய திருமணங்கள், போதிய ஊட்டச்சத்தின்மை மற்றும் சுகாதார குறைபாடுகளே இதற்கு முக்கிய காரணங்களாக கூறப்படுகின்றன. எனவே வளரும் நாடுகளின் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்தி பெண்களுக்கான ஆரோக்கிய திட்டங்களில் மாதவிடாய் மேலாண்மையையும் இணைக்க வேண்டும் என்று ஆராய்ச்சியாளர்கள் வலியுறுத்துகின்றனர். சந்தையில் இருக்கும் பெரும்பாலான எடை குறைப்பு மருந்துகள் எடையை வேகமாக குறைத்தாலும் அதில் பக்க விளைவுகள் அதிகம் இருப்பதாக ஆய்வில் தெரியவந்துள்ளது. எடை குறைப்பு மருந்துகள் உட்கொள்வோருக்கு வாந்தி, கடுமையான சோர்வு மற்றும் உடலுக்கு தேவையான நல்ல தசை நார்களும் குறைவது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுத்துவதாக மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். இந்த மருந்துகள் பயன்படுத்துவதை நிறுத்திய உடனே குறைந்த எடை மீண்டும் வேகமாக ஏறிவிடுகிறது. எனவே உடல் பருமன் என்பது வாழ்நாள் முழுவதும் கவனிக்க வேண்டியது என்றும் அதை மாத்திரைகளால் குணப்படுத்த முடியாது என்றும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். மத்திய கல்வி அமைச்சகத்தின் யூடிஸ் 2025-26 அறிக்கையின்படி தமிழகத்தில் 60 பள்ளிகளில் ஒரு மாணவர் கூட இல்லை என்பது தெரியவந்துள்ளது. இதில் 40 பள்ளிகளில் ஆசிரியர்கள் மட்டும் பணியாற்றி வருகின்றனர். மேலும் 3957 பள்ளிகள் ஒற்றை ஆசிரியருடன் இயங்குகின்றன. அங்கு 82,718 மாணவர்கள் படிக்கின்றனர். வசதிகளை பொறுத்தவரை 57,566 பள்ளிகளில் 3,496 பள்ளிகளில் மட்டுமே சூரிய ஒளி மின்சாரம் உள்ளது. மொத்தமுள்ள 37,539 அரசு பள்ளிகளில் 27,634 பள்ளிகளில் மட்டுமே மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான கழிப்பறை வசதி உள்ளது. இந்தியாவில் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை 2.26 கோடி குறைந்ததால் கடந்த 10 ஆண்டுகளில் தினமும் சராசரியாக 25 அரசு பள்ளிகள் வீதம் மொத்தம் 94,000 பள்ளிகள் மூடப்பட்டுள்ளதாக நிதி ஆயோக் வெளியிட்டுள்ள இந்தியாவில் பள்ளிக்கல்வி முறை தற்காலிக பகுப்பாய்வு மற்றும் தர மேம்பாட்டுக்கான கொள்கை வழிகாட்டி என்ற அறிக்கை தெரிவிக்கிறது. அதே நேரம் தனியார் பள்ளிகளின் எண்ணிக்கை 2.88 லட்சத்திலிருந்து 3.39 லட்சமாக, அதாவது 51,000 பள்ளிகள் உயர்ந்துள்ளது. பிறப்பு விகித குறைவு, குறைவான சேர்க்கை கொண்ட பள்ளிகளை ஒன்றிணைப்பது போன்ற காரணங்களால் இந்த வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. மேலும் உயர்நிலைப் பள்ளிகளுக்கு செல்லும்போது மாணவர் இடைநிற்றல் 11.5 விழுக்காடாக அதிகரித்திருப்பதையும் மாணவர்களிடம் நிலவும் கணித கற்றல் குறைபாடுகளையும் இந்த அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது.
இன்று நீங்கள் படிக்கும் செய்தித்தாள் நாளை ஒரு செடியாக மாறினால் எப்படி இருக்கும்? இந்தியாவின் முன்னணி நாளிதழான தைனிக் பாஸ்கர் விதைகளுடன் கூடிய ஒரு சிறப்பு செய்தித்தாளை அறிமுகப்படுத்தியுள்ளது. வாசகர்கள் படித்து முடித்த பின் இந்த தாளை மண்ணில் புதைத்து செடியாக வளர்க்கலாம். சுற்றுச்சூழல் விழிப்புணர்வுக்காக தொடங்கப்பட்டுள்ள இந்த திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் 75 லட்சம் மரக்கன்றுகளை நட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் முதல் தனியார் சுற்றுப்பாதை ராக்கெட்டான ஸ்கைரூட்டின் விக்ரம் 1 மூலம் பெங்களூருவில் தயாரிக்கப்பட்ட வைரத்தாமரை விண்வெளிக்கு அனுப்பப்பட உள்ளது. இந்திய கலை மற்றும் கலாச்சாரத்தின் அடையாளமாக அனுப்பப்படும் இந்த கலை படைப்பு ராக்கெட் ஏவப்படும் போது ஏற்படும் கடுமையான அதிர்வுகளை தாங்கும் வகையில் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. விண்வெளிக்கு செல்லும் இந்தியாவின் முதல் கலை படைப்பு இது என்பது குறிப்பிடத்தக்கது. அரியலூரில் புதிய தலைமுறையின் வீட்டுக்கொரு விஞ்ஞானி நிகழ்ச்சியில் மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். ஜெயங்கொண்டம் பெரியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ரேணுகோபால் மற்றும் பள்ளி முதல்வர் ஜான் பிரிட்டோ ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இதில் 25 பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகளின் 150க்கும் மேற்பட்ட படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டன. குறிப்பாக பாலியல் வன்கொடுமைகளிலிருந்து தற்காத்துக் கொள்ள உதவும் செயற்கை நுண்ணறிவு படைப்பு மற்றும் பார்வையற்றோருக்கான நவீன சென்சார் கருவி போன்ற மாணவர்களின் கண்டுபிடிப்புகள் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தன. மாணவர்களிடையே இப்படியான ஒரு அறிவியல் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக புதிய தலைமுறை இப்படி முயற்சி செய்திருப்பது பாராட்டுதற்குரியது. இதில் மாணவர்களுடைய படைப்புகள் மிகுந்த நம்பிக்கை ஊட்டுவதாக அமைந்திருக்கின்றன. எங்கள் பள்ளியில் ஆண்டுதோறும் இந்த நிகழ்வு நடப்பது எங்களுக்கு பெருமை. ஏனென்றால் பிரிக்க முடியாதது பெரியாரும் அறிவியலும். மட்டுமல்ல, இன்றைய தினம் இந்த கண்காட்சியில் ஏறக்குறைய அரியலூர் மாவட்டத்திலிருந்து 150 படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. ஆஸ்திரேலியாவுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் அந்தோனி அல்பனீஸை தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் அங்குஸ் டெய்லரையும் நேரில் சந்தித்து பேசினார். இச்சந்திப்பில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான வர்த்தக உறவுகள் மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையே இருக்கும் வாய்ப்புகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக பிரதமர் மோடி பதிவிட்டுள்ளார். முன்னதாக பிரதமர் அந்தோனி அல்பனீஸ் உடனான சந்திப்பின் போது பாதுகாப்பு, யுரேனியம் இறக்குமதி மற்றும் வணிகம் சார்ந்த 18 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள பாம் பீச் சர்வதேச விமான நிலையம் டொனால்ட் ஜே ட்ரம்ப் சர்வதேச விமான நிலையம் என அதிகாரப்பூர்வமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த புதிய பெயருடன் தரையிறங்கிய முதல் விமானத்தில் ட்ரம்பின் மகன் எரிக் ட்ரம்ப் பயணித்தார். வரும் ஆகஸ்ட் 18 முதல் இந்த விமான நிலையத்தின் குறியீட்டு எண் DJT என மாறவுள்ளது. மேலும் டென்னசி மாகாணத்தில் உள்ள ஒரு முக்கிய பாலத்துக்கும் டொனால்ட் ட்ரம்பின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. Facebook, இன்ஸ்டாகிராமின் AI சேவைகளை மேம்படுத்தவும் கணினி திறனை இரட்டிப்பாக்கவும் மெட்டா நிறுவனம் ஐரிஸ் என்ற தனது சொந்த AI சிப்பை வரும் செப்டம்பர் முதல் தயாரிக்க திட்டமிட்டுள்ளது. TSMC மற்றும் பிராட்காம் நிறுவனங்களுடன் இணைந்து இந்த சிப்பை மெட்டா தயாரிக்கிறது. இதன் மூலம் NVIDIA, AMD போன்ற பிற நிறுவனங்களின் மீதான சார்பு குறைந்து சிப் வாங்கும் செலவும் கணிசமாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. செயற்கை சுவையூட்டிகளை பயன்படுத்தியது மற்றும் மதுபானத்தின் ஆண்டு குறித்து நுகர்வோரை திசை திருப்பும் வகையில் விளம்பரம் செய்ததாக மதுபான தயாரிப்பு நிறுவனங்களுக்கு இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ரம், விஸ்கி, பீர் போன்ற தயாரிப்புகளில் விதிகளை மீறிய நிறுவனங்கள் உடனடியாக விளக்கமளிக்க வேண்டும் என்றும் தவறும் பட்சத்தில் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. தானமாக பெற்ற வீட்டிலிருந்து பெற்றோரை வெளியேற்றிய மகனுக்கு அளிக்கப்பட்ட சொத்தை மும்பை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து மீண்டும் பெற்றோருக்கே வீட்டை வழங்கி அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. மும்பை தொழிலதிபர் அஸ்வின் சோனிக்கு அவரது வயதான பெற்றோர் 2023ஆம் ஆண்டு மே மாதம் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றை தான சொத்தாக எழுதி கொடுத்தனர். சொத்து கைக்கு வந்தவுடன் பெற்றோரை கவனிக்காமல் வீட்டிலிருந்து அவர்களை வெளியேற்றினார் அஸ்வின் சோனி. இதற்கு எதிராக பெற்றோர் தொடர்ந்த வழக்கை விசாரித்த மும்பை உயர்நீதிமன்றம் பெற்றோரை பராமரிக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் வீட்டை தானமாக பெற்ற மகன் அதனை மீறியதால் தான பத்திரம் ரத்து செய்யப்பட்டதாக கூறியது. தங்களை பராமரிக்காவிட்டால் தாங்கள் கொடுத்த சொத்தை திரும்பப் பெற பெற்றோருக்கு உரிமை உண்டு என்று மும்பை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது.
தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளின் குறைபாடுகளை களைய 50 ஒருங்கிணைப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளின் குறைபாடுகள், முக்கிய பிரச்சினைகள் உள்ளிட்டவற்றை கண்டறிந்து உடனே தீர்வு காணுமாறு சுகாதாரத்துறைக்கு முதல்வர் அலுவலகம் கடிதம் அனுப்பியுள்ளது. இதையடுத்து மாநில அளவில் தர கட்டுப்பாடுகளை கண்காணிக்க வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் சுதர்ஷினி தலைமையில் 50 ஒருங்கிணைப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் மாவட்ட ஆட்சியர்கள் தங்கள் பகுதிகளில் உள்ள அரசு மருத்துவமனைகளின் குறைபாடுகளை உடனடியாக சரி செய்து அது தொடர்பான புகைப்படங்களுடன் அறிக்கை சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பள்ளிக்கூடம் அறிவை வளர்க்கத்தான். முதல்வர் விஜய் உரையை ஒளிபரப்புவது போன்ற அரசியல் புகழ் பாடுவதற்கு அல்ல என திமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து திமுக ஐடி பிரிவு வெளியிட்டுள்ள செய்தியில், பள்ளிகளில் அரசியல் செயல்பாடுகளில் ஈடுபட்ட தவைக்கவினர் உச்சகட்டமாக முதல்வர் விஜய் பேசுவதை நேரலை செய்து அராஜகம் செய்ததாக சுட்டிக்காட்டியுள்ளனர். பள்ளி வளாகத்தில் அரசியல் செய்யக்கூடாது என ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்த அமைச்சர் ராஜ்மோகன் திரைமறைவில் நாடகமாடுவதை நிறுத்த வேண்டும் என்றும் திமுக ஐடி விங் விமர்சனம் செய்துள்ளது. தவைக்க நிகழ்வுகளை அரசு பள்ளிகளில் நேரலை செய்வது அருவருப்பான அரசியல் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். முதல்வர் விஜய் பங்கேற்ற கரூர் நிகழ்ச்சியை பள்ளியில் நேரலை செய்த விவகாரத்தில் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், எந்த ஒரு கட்சியின் நிகழ்வையும் பள்ளி வளாகங்களில் மாணவர்களுக்கு காட்டக்கூடாது என்ற உத்தரவை மீறி கரூர் கிருஷ்ணராயபுரம் ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் தவைக்க நிகழ்ச்சியை மாணவர்களுக்கு நேரலை செய்தது தவறான செயல் என்று குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக நடைபெற்ற விசாரணையில் பள்ளி தலைமை ஆசிரியர் தன்னிச்சையாக செயல்பட்டது உறுதி செய்யப்பட்டதாக கூறியுள்ளார். இதையடுத்து அவர் மீது உடனடியாக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சீனாவின் சோங்கிங் நகரில் உள்ள லோகாஜாய் தீம் பார்க் சிங்கம், புலி, கரடி மற்றும் ஓநாய்களை மிக அருகில் காணும் வகையில் 1.2 கிலோமீட்டர் நீளமுள்ள பிரத்யேக நடைபாதையை அறிமுகப்படுத்தியுள்ளது. பாதுகாப்பு வலையின் பின்னால் இருந்து பார்வையாளர்கள் விலங்குகளை கண்டுகளிக்கலாம். இங்கு இரட்டை பாதுகாப்பு வேலிகள், மின்னணு கண்காணிப்பு மற்றும் வழிகாட்டிகள் என 3 அடுக்கு பாதுகாப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. சீனாவின் கிழக்கு கடற்கரையை நோக்கி பவி என்ற சக்தி வாய்ந்த புயல் மணிக்கு 162 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. தைவான் மற்றும் ஷாங்காய் நகரங்களை அச்சுறுத்தும் இப்புயல் காரணமாக முன்னெச்சரிக்கையாக பள்ளிகள் மூடப்பட்டு 17,000க்கும் மேற்பட்ட மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். சீனாவில் இந்த வாரம் ஏற்பட்ட வெவ்வேறு இயற்கை பேரிடர்களில் ஏற்கனவே 50 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் இந்த புதிய புயல் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கனடாவின் மான்ட்ரியல் சர்வதேச விமான நிலையத்தில் ஏர் கனடா நிறுவனத்துக்கு சொந்தமான போயிங் 737 மேக்ஸ் ரக விமானம் தரையிறங்கிய பின் ஓடுபாதையை விட்டு விலகி புல்வெளிக்குள் பாய்ந்து விபத்துக்குள்ளானது. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் இருந்து 162 பேருடன் வந்த இந்த விமானம் கட்டுப்பாட்டை இழந்தபோது இந்த விபத்து நிகழ்ந்தது. நல்வாய்ப்பாக பயணிகளும் ஊழியர்களும் காயங்களின்றி பத்திரமாக மீட்கப்பட்டனர். விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை செய்யார் அருகே கண்டெடுக்கப்பட்ட சீன நாணயத்தை புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக துணை ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்தார். அணக்காவூர் செய்யாற்றப்படுகையில் சீன நாணயம் மற்றும் உடைந்த மண்குடுவைகள் கண்டெடுக்கப்பட்டது குறித்து செய்தி வெளியிடப்பட்டது. இந்நிலையில் அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்ட தொல்லியல் பொருட்களை நேரில் பார்வையிட்ட துணை ஆட்சியர் அம்பிகா ஜெயின் செய்யாறு சீன வணிக தொடர்பு குறித்த விவரங்களை கேட்டறிந்தார். இமாச்சல பிரதேச மாநிலம் கின்னூர் மாவட்டத்தின் சாங்லா பகுதியில் உள்ள பிரதான பெய்லி பாலம் கனமழை காரணமாக இடிந்து விழுந்தது. இதனால் அப்பகுதிக்கான போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. பாலம் இடிந்ததால் சாங்லா பள்ளத்தாக்கின் வெளி உலக தொடர்பு பாதிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம் மற்றும் அவசர சேவைக்கு மருத்துவ சேவைகளும் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. நிலைமையின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகம் அப்பகுதியில் உயர் எச்சரிக்கை விடுத்துள்ளது.